அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு ஒரு செம்மையான வீடியோ பதிவுங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஐடியாவை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய லாஸை குறைப்பீங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் பிக் பண்ணுற ஸ்டாக்கு கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்காக தான் இருக்கும். அதனால் அந்த லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் வரும். நம்ம எல்லாருமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஏனோ தானோன்னு ஸ்டாக்கை பிக் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை பற்றி நான் நல்ல எக்ஸ்பேண்டட் வெர்ஷன், அதாவது என்னென்னா, நீங்கள் நெட் சேல்ஸ் பாருங்கள், எபிட்டா பாருங்கள், அந்த ஆர்ஓஇ பாருங்கள், ஆர்ஓசிஇ பாருங்கள், அட்ஜஸ்டட் இபிஎஸ் எப்படி க்ரோ ஆகுதுன்னு பாருங்கள், இந்த ரேஷியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல வீடியோக்களில் தொடர்ந்து பேசியிருக்கேன். எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரிமெண்ட் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி, டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸ் அப்படின்னு பேசியிருக்கேன். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரே லைனில் இப்போ நான் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ஒன் லைனை ஃபஸ்ட்டு பிடிச்சிடுங்க. அந்த பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் பேசின மற்ற விஷயங்களை அதுக்கப்புறம் போயிட்டு எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுங்க. அதாவது ஐடியா என்னென்னா, இருக்கிற 7000 ஸ்டாக்கில் நம்ம கேஷ் ஃப்ளோ இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அதாவது மார்க்கெட் கேப்புக்கு இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஒரு 3% அல்லது 3%ன்னு நான் ஸ்டாண்டர்டாக சொல்ல விரும்பலை, அது தவறான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அந்த செக்டரில் உள்ள ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஃப்எம்சிஜி செக்டர்னா ஐடிசி எடுத்துக்கோங்க, இல்லை ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கோங்க. அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வருஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை மார்க்கெட் கேப்போடைய கம்பேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய மார்க்கெட் கேப் 6 லட்சம் கோடி அப்படின்னா அதோடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஒரு 16,000 கோடி அப்படின்னு வச்சுக்கிட்டா 6 லட்சத்தில் 10% 60,000 கோடி. இந்த 60,000 கோடியில் 5%ங்கிறது 30,000 கோடி. அப்போது 15,000 கோடிங்கிறது 2.5% ரிட்டர்ன் தான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டெடியாக கொடுத்துக்கிட்டு வருது. அல்லது இந்த கேஷ் ஃப்ளோ தான் இப்போ இதோடைய லேட்டஸ்ட் கேஷ் ஃப்ளோ. அப்போது 2.5% கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தான் ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு இருக்குது. அப்போ ஐடிசிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக ஒரு 3-3.5% இருக்கும். சரிங்களா? இப்போது இதுதான் உங்களுடைய எஃப்எம்சிஜி செக்டரில் உள்ள கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸுக்கான ரிட்டர்ன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஓரளவு ஒரு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போது எஃப்எம்சிஜி செக்டர்ஸில் இருக்கிற கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் எடுங்க. அந்த ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்குக்கு உங்களுடைய வேல்யூ, உதாரணமாக எஃப்எம்சிஜி செக்டர்லேயே பஜாஜ் கன்சூமர் கேரை போய் பாருங்கள். அது இப்போ 110 கோடி கிட்ட இருக்குது. ஆனால் அதோடைய மார்க்கெட் கேப்பை போய் பாருங்கள், வெறும் 2,500-3,000 கோடி தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கணும். பஜாஜ் கன்சூமர் கேரு ஐடிசியோ ஹச்சியோல கிடையாது. நீங்கள் எல்லா ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணும் பொழுது இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கம்பேர்ட் டு மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, இது சின்ன கம்பெனினாலும் உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருக்கிறதா உணர்வீங்க. பட் ஆனால் நீங்கள் ஸ்மால் கேப்புக்கான ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். எனக்கு வேறு நல்ல எக்ஸாம்பிள் இல்லை, பட் நான் எல்லா ஸ்டாக்கையும் கோ த்ரூ பண்ணேன். எல்லா எஃப்எம்சிஜி ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஒரு 2.5%, 3% அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க எல்லா கம்பெனிலையும் பார்த்ததில். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. நான் திருப்பி ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்ல போகிறேன். இன்னும் முக்கியமான பாயிண்ட்டையும் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு கேளுங்க. இந்த ஐடியாவோடைய க்ரக்ஸை நீங்கள் தயவு செஞ்சு பிடிச்சிக்கோங்க. ஃபில்டர் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்? கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கிற கம்பெனி மட்டும்தான் எடுக்கிறோம். ஈஸியாக நீங்கள் 7,000 கம்பெனியில்
நிறைய கம்பெனியை தூக்கி எறிஞ்சிருவீங்க. புரியுதுங்களா? அங்கவே உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியான கம்பெனிகளை தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். பாயிண்ட் நம்பர் 2, அந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் கடந்த 10 வருஷத்தில் எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நல்ல கம்பெனினா அந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு 1700 கோடி இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மேபி வந்து 900 கோடியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஏற ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அதாவது நான் சொல்கிறது புரியுதுங்களா? கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும், நல்ல பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு குறையும் கூடும். ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் சிச்சுவேஷன், மார்க்கெட் சைக்கிள், இல்லை அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, பாசிட்டிவாகவே பல வருஷம் கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் அதோடைய மீனிங்கு. இப்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டாக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, பஜாஜ் கன்சியூமர், அதோடைய கேஷ் ஃப்ளோவையும் போய் பாருங்கள். எல்லா வருஷமுமே உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் வெறும் 100 கோடி 200 கோடி அப்படி தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் வெறும் 2500 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற ஸ்டாக்கு உங்களுக்கு 200 கோடி சம்பாதிக்குதுன்னா அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 8% வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ எதனால் வந்து இப்போ உங்களுக்கு 8% விலை கிடைக்குது, அதாவது ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா, அதாவது என்னன்னா 8% கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அந்த ரேஷியோவில் இருக்குன்னா அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த ஸ்டாக்கோடைய வேல்யூவேஷன் நல்லா இருக்குது கம்பேர்ட் டு அதோடைய செக்டரில் உள்ள மற்ற ஸ்டாக்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது இதோடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன் ஜோனுக்குள்ளே என்டர் ஆகுது. அப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா அப்படிங்கிறத தான் நீங்கள் யோசிக்கணும். புரியுதுங்களா? இப்போது இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸை வச்சு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த ரிட்டர்ன் நமக்கு தருது அப்படிங்கிறத வச்சு அந்த ஸ்டாக்கோடைய வேல்யூவேஷனை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பிடிச்சிட்டீங்க. இது பியூட்டிஃபுல்லான ஐடியா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. ரெண்டாவது ஐடியா என்னன்னு கேட்டுருங்க. இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு மீன் பிடிக்க தான் கற்று தர்றேன். ஃபஸ்ட்டு லைனு நீங்கள் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை மார்க்கெட் கேப்பை கூட கம்பேர் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிங்கிறத சொல்கிறேன். அது மூலமாக ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். பஜாஜ் கன்சியூமரில் வந்து நீங்கள் ஸ்டாக்கு வாங்குங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய புரிதல். அது இல்லை என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை எப்படி சிம்பிளாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற அனாலிசிஸை வந்து பண்ணி அதை பற்றி விசுவலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு வந்து முடிவெடுக்கிறது. இந்த அப்ரோச்சில் நீங்கள் பண்ணிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் இந்த அப்ரோச்சில் பண்ணுவேன், எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் தவறுகள் வந்து கம்மியாக பண்ணுவேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வரும். நான் அதனால் கொக்கு மாதிரி இந்த மாதிரி மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் இன்ஸ்டிங்க்ட்டு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் அதனால் எனக்கு இந்த டெக்னிக் மேலே கன்விக்ஷன் இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எந்த ஸ்டாக்கையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பலை. சரிங்களா? இப்போ நம்ம ஐடியாவில் சொல்கிற விஷயத்தில் மொதல் பாயிண்ட் பேசியாச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன். இப்போது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் இருக்குல்ல, அதோடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை போய் பாருங்கள். நல்ல கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இருந்தது 2022 வெறும் 61 கோடியாக குறைஞ்சி போச்சு. சரிங்களா? ஆப்வியஸாக கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டாக்கை போட்டு அடின்னு அடிப்பாங்க. இப்போது இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளவு வருஷமாக கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பாசிட்டிவாக கொடுத்த கம்பெனி திடுக்குன்னு 1-2 வருஷமாக வந்து டவுன் ஆகுதுன்னா என்ன காரணங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சரில் ஃபோக்கஸ் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். இந்த கம்பெனி இன்னமும் நிஃப்டி 50 அல்லது நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்குள்ளே இருக்கா? இந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் நல்லா தான் பண்ணுறாங்களா? இந்த கம்பெனியோடைய பேட்டரிஸ் வந்து இன்னும் சேல் தான் ஆகுதா? இல்லை இந்த கம்பெனி வந்து இவி வெஹிக்கிளுங்கிறாங்களே பூமுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணுமா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக அனலைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் ரிசல்ட்டு. இந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய செக்டரில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம இந்த மாதிரி வேல்யூவேஷனில் போய் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். எல்லாரும் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் வருவாங்க. சரிங்களா? நம்ம முன்னாடியே முடிவெடுத்தோம்னா ரிட்டர்ன் அதிகமாக பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் ரெண்டாவது டெக்னிக். எக்ஸைடு மாதிரி கம்பெனியில் எக்ஸைடு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் இருக்குது அந்த கம்பெனிக்குள்ளே அப்படிங்கிற புரிதல் இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ ஒரு நாள் அன்லாக் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற புத்திசாலியான முதலீட்டாளராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸைடு 150-160 ரூபா போகும்பொழுது கண்டிப்பாக கன்விக்ஷனோட வாங்கியிருப்பீங்க. அந்த எக்ஸைடு லைஃப் இன்சூரன்ஸை அவங்க HDFC லைஃபுக்கு விற்றுட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து 700 ரூபா அப்போ HDFC லைஃப் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து HDFC லைஃபு ஸ்டாக்காக கொடுத்து வாங்கினாங்க.
காசாக கொடுக்காம இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டாக்கை வந்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் 2 பாசிட்டிவ் இருக்குது. HDFC லைஃப் வந்து உஷாராக வந்து காசு கொடுத்து வாங்காமல் அவங்க ஸ்டாக்கை கொடுத்து வாங்கிட்டாங்க. அதே இது எக்ஸைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 5% எவ்வளோ பர்சன்டேஜ் 4.5% எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த HDFC லைஃப் ஷேரு எக்ஸைடுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற புரிதலும் இருந்துச்சுன்னா நீங்கள் யாரும் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஸ்மார்ட்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணி அதிக ரிட்டர்ன் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் தான் வந்து முக்கியமான நியூவன்சஸ் டு ஃபெச் கிரேட் ரிட்டர்ன்ஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட். நம்ம ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் அப்படின்னு ஒரு லென்த்தி வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா. ஒரு அற்புதமான இண்டிகேட்டர்னு சரிங்களா. ஒரு மாடோடைய படம் போட்டு பிளாக் கலரில் அந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ஈஷர் மோட்டாருக்கு தானே வந்து அதிகமாக வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் இருக்குது, ஹீரோவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு, அப்போ வந்து ஈஷர் தானே வந்து ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்னு சொன்னார். உண்மையாக இருக்கலாம் சரிங்களா. ஆனால் அந்த இடத்துல நான் வால்யூம் பற்றி பேசியிருந்தேன். நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீங்க, அதாவது என்னென்னா ரொம்ப ப்ரீமியமாக ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு 50% லாபம் வருது சரிங்களா. ஆனால் ஒருத்தர் வந்து நிறைய பொருள் வால்யூமாக விற்கிறாரு, ஆனால் கம்மி ரேட்டுக்கு விற்கிறாருன்னா அவர்கிட்ட எண்ட் ஆஃப் த டே நமக்கு எவ்வளோ வரணும், காசு யாருக்கிட்ட அதிகமாக வருது அப்படிங்கிறது தான் நம்ம மேட்ரு சரிங்களா. ஆனால் ரெண்டுமே நல்ல கம்பெனி தான், ஆனால் எந்த வேல்யூவேஷனில் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது மேட்ரு. இப்போது நீங்கள் அதே ஹீரோ மோட்டார் கார்ப்போடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை அதோடைய மார்க்கெட் கேப்புக்கு அகேன்ஸ்டாக கம்பேர் பண்ணுங்கள். அதே ஈஷர் மோட்டாரோடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை அதோடைய மார்க்கெட் கேப்புக்கு அகேன்ஸ்டாக கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற இல்லை ஒரு கடந்த 10 வருஷம் இருக்குல்ல, அந்த 10 வருஷத்தோடைய ஒரு ஆவரேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கும் ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கும் ஆவரேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஆவரேஜை வந்து ஆவரேஜ் மார்க்கெட் கேப்போட கம்பேர் பண்ணி பாருங்க சரிங்களா. அது வந்து இன்னும் உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டியை வந்து கொடுக்கும். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஈஷர் மோட்டாருடைய லேட்டஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ஒரு 3800 கோடி இருக்கு சரிங்களா. ஆனால் அதோடைய மார்க்கெட் கேப்பு 1,30,000 கோடி. ஆனால் ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்தது 5000 கோடி கிட்ட இருக்குது. ஆனால் அதோடைய மார்க்கெட் கேப்பு வெறும் 98,000 கோடி. அப்போது இந்த இடத்துல வேல்யூவேஷன் கண்டிப்பாக ஹீரோவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா. ஆனால் ரெண்டுமே நல்ல கம்பெனி தான். நீங்கள் நல்ல பெட் எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 ஸ்டாக்குமே என்னைக்காவது ஒரு பீரியடில் இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் அது குறையும். ஆனால் நீங்கள் இந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை வந்து அனலைஸ் பண்ணும் பொழுது ஹீரோ மோட்டார் கார்ப்புகள்லாம் Nifty 50 உள்ள கம்பெனி, ஈஷர் மோட்டார் Nifty 50 உள்ள கம்பெனி, ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி, ரொம்ப பாசிட்டிவாகவே கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பல வருஷங்களாக இருந்த கம்பெனி, இன்னமும் வந்து அவங்களுடைய பொட்டன்ஷியல் ஃபார் பைக் வந்து இன்னமும் இருக்குது சரிங்களா. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஏத்தருங்கிற இவி வெஹிக்கிளை வச்சுருக்கிறாங்க, ஹேர்லே டேவிட்சன் கூட கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. ஐஷரும் வந்து அது மாதிரி ஏதாவது கொலாபரேஷன் போட்டால் என்ன நடக்கும்? ஐஷருக்குள்ளே வந்து அந்த வெஹிக்கிள் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷன் வேறு ஒன்று இருக்குது சரிங்களா. இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கும் பொழுது 2 ஸ்டாக்குமே முதலீடு பண்ணலாம். அல்லது அந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை நீங்கள் கொக்கு மாதிரி காத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நல்ல வேல்யூவேஷனில் வந்து உங்களுக்கு சிக்கும். அந்த சமயத்தில் உள்ள என்டர் பண்ணி கன்விக்ஷனோட வாங்கும் பொழுது தான் நீங்கள் சூப்பரான இன்வெஸ்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை மார்க்கெட் கேப்பை கூட கம்பேர் பண்ணும் பொழுது அந்த செக்டரில் உள்ள பர்சன்டேஜ் ஆஃப் த ரிட்டர்னை விட உங்களுக்கு அதிகமாக வர மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகம். அப்போ நீங்கள் கன்விக்ஷனோட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கு ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால தான் எல்லா செக்டர்லையும் டைவர்சிஃபை பண்ணி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை, அதாவது குவாலிட்டி வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக வரும்பொழுதே வந்துடும். பட் இருந்தாலும் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி நிறையா ஸ்டாக்கில் இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு 10ல் ஒரு 6-7 ஸ்டாக்காவது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருமே இந்த குவாலிட்டிங்கிற என்ட்ரிக்குள்ளே இந்த சைக்கிளுக்குள்ளே வர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பார்க்குற ஸ்டாக்கெல்லாம் என்ன ஸ்டாக்னே எனக்கு புரியலை சரிங்களா. முதல்ல குவாலிட்டிங்கிற சர்க்கிள்குள்ளே வாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு வந்து கற்றுக்குங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆசைப்படாதீங்க. 8 to 12% ரிட்டர்ன் கிடைச்சாலே போதுன்னு சொல்லி புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, எனக்குமே நிறைய விஷயம் புரியாது. இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு கடைசியில் தான் வந்து சேரும் சரிங்களா. யாராக இருந்தாலுமே நியூஸில் வர்றதெல்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்காது, எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். அதெல்லாம் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆயிரும், கடைசியாக தான் வரும். நான் வந்து தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு வந்து என்ன நோக்கம்னா, நம்மளாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்,
ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 6-7 வருஷம் வந்து நல்லா ஏறிடுச்சு. நீங்களாம் வந்து கொரோனாவுக்கு அப்போ தான் உள்ளே வந்திருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறீங்க. செபியோடைய ரேட் அந்த அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் போய் ட்ரேட் பண்ணி ஏகப்பட்ட காசு இழந்துட்டீங்க. ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் ஏகப்பட்ட பூம் கொடுத்து ஏற்றி வச்சுருக்கிறீங்க. எண்ட் ஆஃப் த டே இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத்தும் அந்த ஸ்டாக்கோடைய ரியல் ஃபண்டமெண்டல் வேல்யூவும் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் லாங் ரன்னில். அதை புரிஞ்சுக்கங்க. சும்மா ஸ்டார்ட் டைமில் உள்ளே போயிட்டு மணியை எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னீங்கன்னா அது கேம்பிளிங் தான். தயவு செஞ்சு நண்பர்களே, நான் வந்து என்னுடைய உள்ளுணர்வை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது தப்பாக கூட இருக்கலாம், அதாவது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறேன்னா வந்து ஏன்னா நான் என்னுடைய சேஃப்டிக்காக சொல்கிறேன். சரிங்களா? நான் வந்து குவாலிட்டியாக இப்படி திங்க் பண்ணுங்கள். ஒரு கம்பெனினா கேஷ் ஃப்ளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். சரிங்களா? இன்னும் தொடர்ந்து பேசுவோம். நிறைய பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன், இடையில மறந்துட்டேன். சரி, வேறு வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன்.